ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு கேரட் பூந்தி செய்வோம். இப்படி செய்து போட்டால் சுவை நன்றாக இருக்கும். அதுக்கு முதல்ல கடலை மா, அவித்த கோதுமை மா, உப்பு மூன்றையும் சேர்த்து கரைச்செடுப்போம். சிறிது சிறிதாக தண்ணி சேர்த்து தோசை மா பதத்துக்கு கரைச்செடுப்போம். தோசை மா பதம் வந்துட்டு நல்லா திக்காக இல்லை, ஓரளவு தண்ணி தன்மை இருக்கணும். ஊற்றக்க ஊற்றப்படணும். கரைச்சதை அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு ஓட்டை கரண்டியை நான் பிடிச்சி கொண்டு புட்டு எடுப்போம். மா வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் கீழே விழுற உருண்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதால் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. இதுக்கு கலர் ஒன்றும் போட தேவையில்லை. எல்லாம் முருக வேறு மட்டும் விட்டு திருப்பி திருப்பி விட்டு நாங்கள் முழுத்தையும் பொரிச்செடுப்போம். எல்லாம் முருகி வந்துட்டு நாங்கள் இதை எடுத்துட்டு கருவேப்பிலை, உள்ளி இது ரெண்டும் ஓரளவு பொரிஞ்சு வந்தோடனே செத்தல் மிளகாயும் போட்டு பொரிச்செடுப்போம். உள்ளி நல்லா பொரியணும். இப்போ எல்லாம் பொரிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து அதோட உப்பு மிளகு ரெண்டையும் போட்டு அரைப்போம். அரைச்சதை சுரண்டாக அரைப்பேன். நல்ல பவுடராக தேவையில்லை. அரைச்சதை நாங்கள் பொரித்து வச்ச பூந்தியில் போட்டு நன்றாக கசக்குவோம். பிணைஞ்சு கசக்குவோம். அப்போ தான் நல்லா சேரும். ஒட்டி ஒட்டி இருந்த பூந்தியெல்லாம் எடுபட்டுரும். உள்ளி, கருவேப்பிலை, செத்தல் வாசம், பொரித்த வாசம் எல்லாம் சேர்ந்து இந்த பூந்திக்கு நல்ல சுவையையும் வாசத்தையும் கூட்டும். நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்க. இனிப்பு அதில் உரைப்பு போட்டு கேரட் பூந்தி செய்தாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற முறை. வாய் வாய்.